ஓகே கைஸ், இது வந்து லாஸ்ட் வீக் ஃப்ரைடேவோட செட்டப்பு. ஸோ இதோட லைஃப் ட்ரேட் செஷன் நடந்துச்சு இது ஆக்சுவலி. ஓகேவா, ஆக்சுவலி லைஃப் ட்ரேட் செஷனுக்காக செய்யல, அது ஒரு வேற செஷனுக்காக வந்து செஞ்சோம். அது என்ன செஷன்னா, ஏன் வந்து இப்பெல்லாம் வந்து கோல்டு யாரும் ட்ரேட் பண்ணுறது இல்லை, எல்லாரும் கோல்டு விட்டு ஏன் ஓடுறாங்கன்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் வந்து நான் லைவ் செஞ்சேன் ஜிமீட்டில். ஓகேவா, ஸோ அதில் இது பண்ணுது. ஸோ அந்த டாபிக் பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்கிறது இல்லை, ஒன்று வேறு காமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த டாபிக் பற்றி பேசுகிறேன். பட் ஓகே, பேக் டு திஸ். ஸோ அந்த டைமில் வந்து என் கண்ணுக்கு வந்து ஒரு சின்ன செட்டப் கிடச்சி, அதோட லைஃப் ட்ரேட் நடந்த இதை வந்து நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ரீகேப் மாதிரி இருக்கும்ல. ஸோ நம்ம வந்து அந்த ஜோனை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம்ல. ஓகே, அது பெரிய காம்ப்ளிகேட்டடான ஜோனில் ஒரு சின்ன செட்டப் தான், ஒரு M15 செட்டப் மாதிரி. என்ன காரணம்னா 15 மே கணக்கு ஏசியன் செஷனில் நடந்த ஒரு ஒரு ட்ராப்பை வந்து 15 மே நைட் அதோட யூஎஸ் செஷன் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ ஷுட் பி இந்த ஜோன் ஷுட் பி எப்படி இருக்கணும்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக்ஸ் பிகம்ஸ் சப்போர்ட். ஸோ என்ன நடந்திருக்கணும்னா திருப்பி இந்த இடத்துக்கு வந்து பாய் ஆயிருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 16, அதாவது வெள்ளிக்கிழமை அந்தியில் இந்த ஜோன் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்லி என்னதான் இந்த ஜோன் ஃப்ரெஷ்ஷாக பிரேக் பண்ணி மேலே திருப்பி பாயோட சப்போர்ட்டாக இருந்தாலும் பிரேக் ஆனதுனால திருப்பி அது செல் ஜோனாக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ். ஓகேவா, பட் திருப்பி பிரேக் அவுட் ஆகி பாய் ஆயிடுச்சு. இது வந்து மார்க்கெட் கீழே கொஞ்சம் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. பட் ஓகே, ஓகேவா. இந்த இடத்துல வந்து நம்மளோட செகண்ட் என்ட்ரின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல இந்த செட்டப் ரொம்ப சின்ன செட்டப், நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய செட்டப் இல்லை, 11 ட்ரெண்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு சின்ன செட்டப் தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். ஓகேவா, ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து M15 ஜோனு. ஸோ இப்போ என்னோட ஜோன் வந்து இந்த இடம். ஓகே, லிட்ரலி இந்த இடம்னால நான் மார்க் பண்ண லெவல் வந்து பாருங்க, 3185 to 3180 லெவல் கூட இந்த இடம். ஓகேவா, ஸோ இன்னும் சின்ன டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா ஓகே, நான் எந்த இடத்துல செல் பண்ணியிருப்பேன் அப்படின்றது வந்து மார்க் பண்ணியிருந்தேன். ஓகேவா, M1 M5ல. ஓகே, ஸோ நீங்கள் பாருங்கள், நான் அடுத்த அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன் பின்னாடி. இந்த இடத்துல இருக்கும் போதே நான் என்ன பண்ணேன்னா, ஓகே இதை பிரேக் பண்ணோம், இப்படி போயிட்டு இந்த பிரேக் அவுட் ஆனோன்னு மொதல் என்ட்ரி இங்கே பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா, செகண்ட் என்ட்ரி வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்கலாம். ஓகே, க்ளோஸ் வந்து அதோட ஃபர்ஸ்ட் லெஃப்டில் போய் கூட இந்த இடம் தான். இந்த கோத்தா வந்து அன்னைக்கு போட்ட கோத்தா தான். ஸோ இந்த இடத்துல தான் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ திருப்பி வந்து அந்த வீடியோ நடக்கிறப்ப ரெண்டாவது அந்த வீடியோலேயே பின்னாடி என்னடா அது கூட நடந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த இடத்துல இங்கேருந்து இங்கே என்ட்ரி பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து இங்கே என்ட்ரி பண்ணியிருந்தாலே 81 பீப்ஸ். ஓகேவா, ஸோ ஃபுல் ஜோன் நான் ஷேர் பண்ணதில்ல, அதுலேருந்து இங்கே வரைக்கும் வந்தால் 160 பீப்ஸ். ஸோ செகண்ட் என்ட்ரின்னு பண்ணியிருந்தீங்கன்னா அதோ இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் 129ல. ஸோ இதுதான், இது வந்து பின்னாடி வீடியோஸை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இங்கேருந்து பாய் எடுத்துட்டு இங்கே போவோம். ஓகேவா, கொஞ்சம் சைட் பை போடும், திருப்பி பிரேக் பண்ணி மொதல் செல் இங்கே கொண்டு வரோம். அப்புறம் கஷ்டப்பட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணி ரெண்டாவது செல் கொண்டு வரோம். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணலாம், ஆனால் உங்கள் ஃப்ளோட்டிங் தாங்காது உங்கள் அக்கௌண்ட். ஸோ அதனால பெட்டர் இந்த இடத்த, இதான் வந்து ஸ்ட்ராங்கான கீ லெவலு. இதை பிரேக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஓகேவா, ப்ரைஸ் வந்து நான் கோத்தாவை போட்டு வச்சிடுறேன். எனக்கு எந்த இடத்த பிரேக் பண்ணா இதான். ஓகே, ஸோ 3178 3175 30 பீப்ஸ். இதோட ரியாக்ஷன் இன்னும் சேட்டர் நிறைய பண்ணுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணலாம்ல. இது வந்து சரி, என்னடா அதுக்குள்ள நடந்துச்சா. ஓகே, வசி மே சொல்லலை. செல்லாக போகுதுல.